ஓம் ஸ்ரீ குருப்ஜோ நமஹ. ஹரி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 67. கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹின கிரிணா வத்சலதயா கிரீஷேன உதஸ்தம் அதரபானாகுலதயா करग्राह्यं शम्भोः मुखमुकरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव सुबुकमौपम्यरहितम्. ओम गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री सद्गुरवे नमः. सद्गुरुपादारविन्देभ्यो नमो नमः. சௌந்தரியலஹரி 67வது ஸ்லோகத்திலே அம்பாளனுடைய முகவாய்க்கட்டை நாடி அதை பற்றிய வர்ணனை வருகிறது. கராக்ரேணே ஸ்பிருஷ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்துல அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தால், இமவானின் பெண்ணே, இமவானால் பிரியத்துடன் தன்னுடைய நுனி கையால் தொடப்பட்டதும், அடுத்து பரமசிவனால் இதழமுதம் செய்யும் ஆவலுடன் அடிக்கடி உயர்த்தப்பட்டதும், பரமசிவனுடைய கையால் அப்படி அடிக்கடி தொடப்பட்டதும், உவமையற்றதும் முகமாகிய கண்ணாடிக்கு பிடி போன்றதும் ஆன உன்னுடைய முகவாய்க்கட்டையை எப்படி வர்ணிக்க முடியும் அப்படிங்கிறதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம் வர்றது. லலிதா சகஸ்ரநாமம் 29வது நாமாவாக அநாகலித சாத்ருஸ்ய சுபுக ஸ்ரீ விராஜிதா, அதாவது உவமையற்ற அழகு வாய்ந்த முகவாய்க்கட்டின் அழகினை உடையவள் அப்படிங்கிறதாக அந்த அந்த நாமாவனுடைய அர்த்தம் வர்றது. தேவியினுடைய முகம் எப்படி இருக்கா? நிர்மலமான பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கண்ணாடி போல் விளங்குகிறது. முகவாய்க்கட்டையோ அந்த கண்ணாடியின் கைப்பிடி போல விளங்குகிறது. கைப்பிடியுடன் கூடியே கண்ணாடி இருக்க வேண்டும் என்பது கண்ணாடியின் இலக்கணமாகும். இது கேரளத்தில் மிக சரியாக கடைபிடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட உவமையில்லாத அழகை வர்ணிப்பதே மிக மிக கடினமான விஷயம்தான். அந்த இமவானின் பெண்ணான தேவியின் முகவாய்க்கட்டையை தொட்டு கொஞ்சுவது இமவானும் இமவானின் மனைவியாகிய அம்பிகையின் தாய் ஆகிய இருவருமே அந்த குழந்தையின் முகவாய்க்கட்டையை பிடித்து கொஞ்சுகிறார்கள், கண்ணே மணியே என்று. நாமும் கூட இப்படி குழந்தைகளை வாத்சல்யத்தினால் கொஞ்சுவது உண்டு. குழந்தைகளை அப்படித்தானே நாமும் கொஞ்சுகிறோம். அதே போன்று அவர்களும் கொஞ்சி இருக்கிறார்கள். அடுத்து பரமேஸ்வரன் தன்னுடைய பத்னியான தேவியிடம் இதழ் அமுதத்தை பருகுவதற்காகவும் அவள் சிவபெருமானின் முன்னாக தலை குனிந்து நிற்கும் பொழுது அவளுடைய முகத்தின் அழகை ரசிப்பதற்காகவும் அவளுடைய முகவாய்க்கட்டையை பிடித்து மெதுவாக முகத்தை உயர்த்துகிறார். ஆக தேவியின் முகவாய்க்கட்டையை தொடுவதற்கு அம்பிகையின் தாயும் தந்தையும் அடுத்து பரமேஸ்வரனுக்கு மட்டுமே உரிமை இருந்தது. ஆக குழந்தையை வாத்சல்யத்தினால் இமவானும் அவனுடைய மனைவியும் கொஞ்சினார்கள். அதனால் முகவாய்க்கட்டையை தொட்டார்கள். பரமேஸ்வரனுக்கு தேவியின் மேலுள்ள பிரேமையினால் முகவாய்க்கட்டையை தூக்கி அவளுடைய முகத்தின் அழகை ரசிக்கிறார்.
இனி உண்டாக போகும் சராசர வடிவிலான உலக அனைத்திற்கும் விதை போன்றதும், சிவஸ்வரூபமான அகம் என்பதின் விமர்சனத்திற்கு தெளிவான கண்ணாடியைப் போலும், ஆனந்தமயமாகவும் நித்தியமாகவும் ஊமையற்றதாகவும் ஆகிய ஆதி சக்தியின் உன்னதமாக விளங்குகிறாள். இதில் இந்த அன்பு என்பது பொதுவாக ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பின் பரிணாமத்திற்கு ஏற்ப அது பல பெயரை பெறுகிறது. இதில் வித்தியாசமும் இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் இடையில் உள்ள அன்பானது பாசம். சகோதர சகோதரிக்குள் இடையில் இருப்பதும் சகோதர பாசம். கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அன்பானது காதலாக மாறுகிறது. குரு சிஷ்யனுக்கு இடையில் உள்ள அன்பானது அனுக்கிரகமாக மாறுகிறது. சிறியோர் பெரியோரிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு பக்தி ஆகிறது. நாம் அனைவருமே இறைவன் மீது வைக்கக்கூடிய பற்று அன்பானது பக்தியாக மாறுகிறது. ஆக அன்பின் பரிணாம வளர்ச்சியானது உறவு முறைகளுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அந்த மாதிரியான ஹிமவான், அவனுடைய மனைவி ஆகியவர்கள் அம்பிகையை கொஞ்சுவதிலும், சிவபெருமான் அம்பிகையின் முகவாய்க்கட்டையை தொட்டதற்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நமக்கு இந்த இடத்தில் காண்பிக்கப்படுகிறது. அடுத்து இமவான் மற்றும் ஈசனின் அன்பிற்கு ஆட்பட்ட அன்னையின் திருவடிவம் பற்றி கூறக்கூடிய அபிராமி அந்தாதியில் அபிராம பட்டர் தன்னுடைய 99வது பாடலிலே குறிப்பிடுகிறார். அதே விஷயத்தை லலிதா சகசரநாமத்தில் வரக்கூடிய அநாகலித சாத்ருஸ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்படியெல்லாம் விளக்கமாக அம்பிகையினுடைய அழகானது பலராலும் ஒரே விதமாக வர்ணிக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படலாம். இன்னும் அடுத்தடுத்த பாடல்களில் இன்னும் அழகாக விவரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஹரி ஓ.